மார்கழி 3ஆம் நாள் இன்னைக்கு விநாயகருக்கு தண்ணி ஊற்றி விளக்கேற்றி சாமி கும்பிட்டாச்சு. வீட்டு வாசல்லையும் விளக்கேற்றியாச்சு. இந்த மார்கழி மாதம் ஏற்கனவே நாம் சொல்லியிருந்தேன் பாருங்கள், எல்லா தெய்வத்துக்குமே இந்த மார்கழி மாதம் உகந்த மாதம் அப்படின்னு. அதனால தான் பெருமாளுக்கும் உகந்தது, சிவனுக்கும் உகந்தது. அதோட மார்கழி மாதத்தில் நம்ம செய்ய வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதிகாலையில் சீக்கிரம் எந்திரிச்சு பிள்ளையாருக்கு தண்ணி ஊற்றுறது, அதுக்கப்புறம் மாட்டு சாணத்தில் பிள்ளையாரை பிடிச்சி வச்சு வழிபடுறது. அதனால இந்த மார்கழி மாதத்தில் விநாயகருக்கு தண்ணி ஊற்றுறதுங்கிறது ரொம்ப முக்கியம். அதனால் விநாயகருக்கும் இந்த மார்கழி மாதம்ங்கிறது ரொம்ப உகந்த மாதம். அதனால் எல்லாரும் விநாயகருக்கு தண்ணி ஊற்றுங்க. முடிஞ்சால் அரச மரத்தடி விநாயகருக்கு போய் தண்ணி ஊற்றுங்க. இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிற விநாயகருக்கும் அந்த மாதிரி தண்ணீர் ஊற்றி விளக்கேற்றி வழிபடுங்க. இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. அம்மா என்ன பண்ணியிருக்கீங்க இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு? இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு உப்புமா பண்ணியிருக்கேன். ஓகே. அப்புறம் தயிர் தொட்டுக்க, அப்புறம் ஊறுகாய். ஓகே, சூப்பர். இதுதான் இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு பிரேக்ஃபாஸ்ட். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. அதோட எல்லாரும் மறக்காம விநாயகருக்கு தண்ணி ஊற்றுங்கோ. கோயிலுக்கு போக முடியலன்னாலும் வீட்டில் குட்டியாக ஒரு விநாயகரை வச்சு தண்ணி விடுங்கோ. மஞ்சள் இத்தனோண்டு தண்ணியில் போட்டு ஊற்றிட்டு பொட்டு வச்சுட்டு ஒரு சின்ன பூவோ ஏதோ ஒன்று வச்சு வழிபாடு பண்ணுங்கோ. வீட்டில் விளக்கேற்றுங்கோ. அதே போல் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை.